நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது, புதியதல்லவோ அது நீயும் சொன்னது. இறச்சக்குளம், இறச்சக்குளம் எங்க பாருக்கு? யாரா வந்தியப்பா? வரணும்ல. வெளியில எங்க போயிருக்கு? பாத்ரூமுக்கு. கால் ஒன்று சொல்லலாம். இன்னும் 2 பேர் உண்டு. அவங்களெல்லாம் எங்க? நேரம் வந்தா. நான் பாடிய பாட்டுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கா? நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நீ பெத்த பொண்ணு கணவனோடு தொட முடியாமல் மனதை வைத்துக்கொண்டு தனித்து நிற்கிறாள். 2 பேரும் ஒன்று சேராத நிலையிலே வேதனைப்பட்டு உன் மருமகன் வாழ்க்கையை வேண்டாம்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியல, முடிவெடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான். இது இந்த பொம்பளை புள்ள மனதுக்குள்ள அப்படி என்னது ஆணித்தனமா இருக்கு, அந்த வெறுப்புக்கு என்ன காரணம் என்பதை களைய வேண்டும். அவளை சேர்த்து வாழ வைக்க வேண்டும். காலம் சொல்லலாம். கல்யாணம் முடிச்சு இவ்வளவு நாளும் சந்தோஷம் அடையல. அவன் மனதை திருத்தி 2 பேரையும் ஒன்று சேர வச்சா போதுங்களா? தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், வா பொங்கலுக்குள்ள புது வாழ்வை தாரேன், சேர்த்து வாழ வைக்கிறேன், பக்கத்தில் வாங்க. இந்த மகளே செம்மையாயிரு, உடல் நோய் இல்லாமல் உயர்ந்திருப்பாய், வாழ்க. கர்மசாமிக்கு அதே நாகர்கோவில் இல்லை, கடன்களால் மன உபாதை அடைந்த மகன். கால் ஒன்று சொல்லலாம். யாருப்பா? எந்த ஊருடா நாகர்கோவில்ல? தம்பி அறவுரையான மனத்தோட காலில் விழுந்திருக்க, இன்னும் ஒரு தரம் காலில் விழுந்துருவான். நான் கஷ்டத்தை அனுபவித்து 4 வருஷத்துக்கு மேல ஆகுது. என்னப்பா? அதுக்கு இடையில ஒரு வழிபாடுகளுக்காக ஒரு குரு எனக்கு கொஞ்சம் வழிகாட்டினாரு. அவர் சொல்ல கேட்டு நான் கொஞ்சம் பிரார்த்தனையும் பண்ணி இதுவரை என் மனத்தையும் உயிரையும் காப்பாத்திக்கிட்டேன். ஆனா பொருள் கடனையும் தீர்க்க முடியல, தொழில் நஷ்டத்தையும் தீர்க்க முடியல. இதற்கு இடையில என்ன நடக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியலைங்கிற குழப்பம் உனக்கு. உண்மையா இல்லையா? கால் சொல்லலாம். இப்போ உனக்கு கடனை தீர்த்து தொழிலை நல்லா வாழ வச்சு தந்தா போதும்ல, வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா, கையில் பூ வச்சிருக்கிறேன், இந்த வருஷத்துல நல்ல வழியை காட்டி சிறந்த வாழ்க்கையை அமைச்சு தரேன், சந்தோஷமா. கர்மசாமி, ஆமா, கன்னியாகுமரி இலை. கை வலிக்குது, கால் வலிக்குது, மேல் வலிக்குது, இன்னைக்கு பிடிச்சு விட்டா சரியாகுமா, மருந்துல சரியாகுமா? எங்க போய் பிடிச்சு விட? மருந்துதான் வேணுமா? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வள 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 வளன்னு பேசிக்கிட்டே கிடக்கிற ஐயா, நச்சு அடிக்கிற. எதையாவது மருத்துவத்தை பார்த்து தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு வீட்டுல சில வார்த்தைகள்லாம் காதுல கேட்கு. உண்மைதானே? கால் வந்துடுவாங்க. என்ன என்ன ஒழுங்கா உட்காருங்கண்ணே, ஏற்கனவே குளிர்ந்த நேரம். உடல்ல ஏதோ ஒரு மருந்து மாயம் சேர்ந்து என் உடம்பை இப்படி பாடா படுத்துது அப்படின்னு ஒரு விஷயம். இதற்கிடையில மலையாள தேசத்தை எட்டி போய்
கொஞ்சம் பூஜைகளை செய்து சரி பண்ணிக்கலாமான்னு சிந்தித்து மன உபாதை அடைந்ததும் உண்டு. உண்மையா இல்லையா? அதுலலாம் குணமாகல. கருப்பசாமி நீ எனக்கு சரியாக்கி தரணும், என் பிள்ளைகளையும் வழிவகுத்து தரணும்னு கேட்டு வந்திருக்கேன். காரணம் சொல்லலாம். செவ்வாழை பழந்தம்பி அமைதியா இருக்கணும். வேற என்னப்பா வேணும்? வருது. இன்னும் 3 முறை என்னைய பார்க்கவா? அடுத்த புதன்கிழமை சாயங்காலம் என்னைய பார்க்கும் பொழுது அதுக்கு வடிவுகளை பண்ணி தெளிவாக்கி முழுமையாக குணமாக்கி தரேன். இந்தா செம்மையாரு மகனே, மகிழ்ச்சியாக இரு. சேலம் எல்லை சேலம். கழுத்துல ருத்ராட்சம் போட்ட மகன். அப்பா வேற யாரும் வர வேண்டாம். கழுத்துல ருத்ராட்சம். கொட்ட விழுந்துருச்சுல. சுவாமியே என் மனசுக்குள்ள ஒரு நீதி வச்சிருக்கேன். எந்த குற்றமும் செய்யாத நான், என் பொண்டாட்டி என்ன குற்றவாளி ஆக்கி கோர்ட்ல நிறுத்திட்டான். கடவுளுங்கிற ஒரு சக்தி இருக்குன்னா என் பக்கத்துல நீதி கிடைக்கணும். அதுக்காக ஏகபத்திய விரதத்துல இருந்து இந்த ருத்ராட்சத்தை நான் சுமக்கேன். கருப்பசாமி எனக்கு நீ செய்து தரணும் கேட்கிறேன். கால் வந்துட்டு வா. பாத்தியா, நீதிக்காக அவன் போட்டிருக்கான். இந்தா வழக்கில் உனக்கு வெற்றி, நீ நினைச்சது நடக்கும். கூட இருக்கேன், காப்பாத்தி தரேன். போயிட்டு வா. இந்த பணம் வேணும்னா வச்சுக்காடா. கருப்பசாமிக்கு நல்ல பேர் தானே. புளியங்குடி பக்கத்து வீட்டு எந்த ஊரு? புளியங்குடி எந்த இடம்? அது எங்க இருக்கு? ஆமா, புதுக்குடி, டிஎன் புதுக்குடி, புளியரை, புளியங்குடி. ஆமா கருப்பசாமி வாப்பா. நான் ஒரு பெண்ணடியாளை கூப்பிட்டுருக்கேன். காலில் வந்துட்டு வா. சிங்காரங்கட்டு எதுக்கடி இது யாரு? ஆச்சி வாச்சி. இன்னொருத்தன் காலில் வந்துட்டு வா. நல்ல பாட்டு சத்தம் கேட்கிறான். கண்ண மூடு பாப்போம். முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுதாள. இப்போ புருஷன் இவ்வளவு வெறுத்திருக்கான். அதுக்கு புருஷன் ஒரு காரணம் கிடையாது. இவ புத்தி கோளாறு தான் காரணம். இவ்வளவு வச்சு எவன் காலம் கழிப்பான்? இவன் மனசு சரியில்லை. மைண்டு சேஞ்ச் ஆனது மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. அடிக்கடி இப்படி 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 திருவிக்கிட்டு நடக்கால. காலில் வந்துட்டு வா. சேர்த்து வச்சுருவாக்கா, பிரச்சனை இல்லை. மூன்று வாரங்கள் தொடர்ந்து என்னை வந்து பார்க்கணும். இவன் மனசையும் சரியாக்கி தரேன், இவனுடைய உடல்நிலையும் சரியாக்கி அரும்பு உதிராம காப்பாற்றி இணை பிரியாம வாழ வைக்கிறேன். காதலர் இருவர் காமுற்று என்றும் கைவிரியாத வண்ணத்தில் வாழ வைப்போம். வாழ்க. கருப்பசாமி ஆமா ஆமா அப்படியா? சரி கேட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. புளியங்குடி வரலாம். இது யாருப்பா? அந்த காலத்துல பஞ்சாயத்து நிறைய பேசுகிறாம்ல, பேசுகிறா. சரி, என்ன வேணும்?
நான் ஒரு இந்த பஞ்சாயத்து பேசுவீர்னு சொன்னனே, அந்த வார்த்தைக்கு விளக்கம் தெரியுமா? புரியல அது. கால்ல வந்துட்டு வரலாம். வீட்டுல எந்த மந்திர தந்திரமும் செய்வினை கோளாறும் நடக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். முன்ஜென்ம பாவத்தின் கர்மாக்களின்படி இப்பொழுது இந்த துயர அலைகள் நடந்து கொண்டிருக்கு. புரியுதா? அதனால மெல்ல மெல்ல இந்த கர்மாக்கள் எப்பொழுது தீரும்? 6 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு. சற்று பொறுமையாக இருந்தால் கொஞ்சம் தணிந்து தெளிவாக்கிக்கிடலாம். தை மாதம் 20க்கு பிறகு வீட்டுல மங்களகரமான காரியம் நடக்கும். ஜெயிச்சு தார வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு பெங்களூர் எல்லை பெங்களூர் மன்னவன் நானாலும் கருப்பசாமிக்கு செய்யும் தொழிலால் வேதனைப்பட்டு பணங்களை இழந்து நஷ்டப்பட்டவன் யாரப்பா? வா, கால் வந்து வா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாடுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான் இறைவா. ஒரு காலத்துல தொழிலை பார்த்து 2 பேர்களோடு இணைந்து பல நஷ்டங்களை எல்லாம் அடைந்தாய். அதுல ஒருவர் உனக்கு துரோகம் செய்து உன் பண நஷ்டத்துக்கும் உன்னுடைய தொழில் நஷ்டத்துக்கும் காரணமா இருந்தான். உண்மையா இல்லையடா? கால் வந்துட்டு வா. அவன் செஞ்ச துரோகத்துக்கு மறு துரோகம் நம்ம பண்ண வேண்டாம், ஆண்டவன் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி நீ என் மேல பாரத்தை போட்டுக்கிட்ட. ஆனா இப்போ பணம் தேவை என்ற ஒரு நிலைமையில வாடி வேதனைப்பட்டு சில வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமோங்கிற உள்பயம் உன் உள் மனசுக்குள்ள இருக்கா? அதுல இருந்து விடுதலை ஆக்கி உன்னை செம்மையாக்கி தந்துருந்தேன். வேற என்னடா வேணும் செல்லக்குட்டி பேல? உன் குலதெய்வம் யாருன்னு கேட்டேன். பைரவர் தான் உனக்கு குலதெய்வம். காளியம்மை தான் உனக்கு பெண் தெய்வம். பழனிமலை அடிவாரத்துக்கு செல், கிடைக்கும் அங்கே. பைரவாய நம. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதோ பெங்களூர் எல்லை. என் பிள்ளையினுடைய கல்வி உயர்தானத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவன். கற்றதனால் ஆய பயன் என்ன? உன் பிள்ளையினுடைய ஞானத்தை பார்த்தேன். நல்ல படிக்கும், ப்ரொனவுன்சியேஷன்லாம் நல்லா இருக்கும், ரைட்டிங் நல்லா இருக்கும். ஆனா மெமரி பவர் மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதுக்கு சரஸ்வதி கடாட்சத்தை உருவாக்கி அந்த பிள்ளைய படிக்க வச்சு நீ நினைக்கிற லட்சியத்தை அடைய வச்சா போதும்ல. கால் வந்து கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு வரலாம். எல்லாம் வெற்றியாக்கி வேதனையை தீர்க்கிறேன். மகனே நல்லா. அதே பெங்களூர் எல்லை என் பொம்பளை பிள்ளையுடைய மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, என் குடும்பத்துல ஒருங்கிணைச்சு தரணும்னு கேட்டு வந்தவன். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார்? அண்ணே மனசு அலப்பாயுதுண்ணே, இன்னும் 2 தடவை நல்ல விழுந்து கும்பிடுங்க. சொல்லு பாம்பே, ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, அங்கமெல்லாம் வரலாம். பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு, அந்த பிள்ளையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடு. பிள்ளையினுடைய மனநிலைகள் வேறொரு அன்பு பாசத்துல மயங்கி உன் மனதை புண்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து திசை திருப்பி மனதை மாற்றி உன் பக்கத்துல கொண்டு வந்து சேர்த்தா போதும்ல. ஒண்ணு, உன்னுடைய நரம்பியல்கள்ல ஒரு விஷ வாயு கலந்து தோளுல இருந்து கால் பெருவிரல் வரை வலியும் வீக்கமும் வேதனையும் இருக்கு.
அது வாத விரோதமான நீர்தான் இதை செய்திருக்கு என்பது உண்மை. அதிலிருந்து விடுதலையாக்கி உன்னை காப்பாத்தி தந்துடுறேன். உன் எண்ணத்தை நிறைவேற்றி தாரேன். வீட்டுக்குள்ள ஒரு சிவலிங்கத்தை வச்சு கும்பிடணும். அதிலிருந்து உன் குடும்பம் முன்னேற ஆரம்பிச்சிரும். வெற்றியாக்கி தாரேன். கால் விழுட்டு வா. இந்தாப்பா ஜெயிக்கிறேன். என்னப்பா? வாட்? ஒரு மாதம். கர்மசாமி, நான் பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தோன்னு கூப்பிட்டுருக்கேன்டா. கொக்கட்டி பொக்கட்டி சொக்கட்டிங்க. நீ கும்பிடுறதுல முத்துக்கருப்பசாமி எங்கடா இருக்காரு? கம்மாக்கரையில் இருக்கானா? அப்படி சொல்லி உன்னை கூப்பிடுவேன் இடையிடம். சரியா? 100 தினம் கால் வந்து நேரலையா அயலலையா நேரலையா. பிள்ளையுடைய மனத்தை பார்த்தேன்டா. கொஞ்சம் உள்ள குழப்பமும் கிரக குழப்பமும் இருக்கு. மனநிலைகளை மாற்றி ஒழுக்கத்திலிருந்து விடுபடாத எண்ணத்தில் உருவாக்கி காப்பாற்றி தந்தா போதும்ல. வெற்றியாகி தரேன். தொழில்ல கொஞ்சம் மனக்குழப்பமும் பண நஷ்டமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இருக்க இடம் பார்க்குற இடம் சரிதானா அல்லது வேற எதுவும் மாற்றம் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயம் மனசுல இருக்கு. உனக்கு எந்த பயமும் இல்லை. நிலையா இருந்துக்கா காப்பாற்ற நல்லா இருக்கும். மாற்ற வேண்டாம். வெற்றி அடைவார். வெற்றி அடைவார். அதே புதுக்கோட்டை தலைவன் தலைவி கணவனும் மனைவியும். என்னடா சடை போட்டிருக்க? எந்த கோயிலுக்கு? கால் வந்துட்டு வா. மகனுடைய ஆரோக்கியத்தை சொல்லணுமா அறிவை சொல்லணுமா? நீ என்னடா சொல்றது? நான் என்னடா கேட்கறது? என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன். புரியுதா? என் பழக்கத்தை உன்னால மாற்ற முடியாது. அதனால நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட முடியும். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தானே ராஜான்னு தனிக்காட்டு ராஜாவா இருக்கான். பணமெல்லாம் எந்த கணக்கும் வராது. மூடி மறைச்சிருவான். புரியுதா? வச்ச பணத்தையும் காணாது. இப்படிப்பட்ட நிலைமை இப்போ வீட்டுக்குள்ள நடக்கும். என்னப்பா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறையினரால் விசாரிக்கக்கூடிய ஒரு தலைவிதி அவனுக்கு இருக்கு. புரியுதா உனக்கு? அதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி அவன் மனசை சீர்திருத்தி தாரேன். கால் வந்துடுவான். அப்படியா முடியுமான்னு கேட்போம். ஒரு வாரத்தோட பேசி பார்ப்போம். அவன் மடங்குவானே. அவனை ஏன்டா இங்க வைக்கணும்? நம்ம மாட்ட வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டான். கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கா. ஜெயிச்சு தாரேன். அவனை சரி பண்ணி உனக்கு வெற்றி ஆக்கி தரேன். இந்தா நல்லா என்னப்பா? கண்ண முடிக்கா கொஞ்சம். அப்படியா? ஐப்பசி 20 வரை பொறுமையா இருக்கணும். தொழில் தொடங்கும். வெற்றி ஆக்கி தரேன். இந்தா கடனாத்திக்கா. அடுத்து பேசுவோம் தொழிலை தீர்த்து பற்றி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சென்னை மாநகர் வரும்பாரு மழை கணக்க. பார்த்து சொல்லலாமா? கண்ணான மனம் பார்த்து கொள்ளலாமா? அமைதி 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 அமைதி. பிள்ளையின் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யார்? வாப்பா. யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? பையனுக்கு. கால் வந்துட்டு வா. நான் தான்டா மாப்பிள்ள. கீழே விழுந்துடாத. கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். மகனுடைய மனசு கொஞ்சம் நமக்கு மாறுபட்ட குணத்தோட நடக்கும். ஆனா அவன் வாழ்க்கையை அவன் தேடிக்கிடுவானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு உள்குழப்பமும் உனக்கு தோன்றும்.
ஆனா அவனுடைய கிரகம் அப்படிப்பட்டதுதான். இப்ப சனி பகவானுடைய பார்வையில திசை மாறிய நட்பும் திசை மாறிய நோக்கமும் இருக்கும். இந்த நிலையிலிருந்து விடுதலை ஆக்கியும் தரணும். ஓராண்டு காலங்களாக எடுக்கிற முயற்சி தடைபட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தாயார் வழி உறவு சாபங்கள் காரணம். நீ உத்தமன், அவங்க வழியில் உள்ள சாபங்கள் காரணம். அவைகளை நீக்கி உன் பிள்ளைய சகவாசமா அருமையான கல்யாணத்தை முடிச்சு தரேன். திருக்கடையூர் என் தாய் அபிராமியை ஒருமுறை வணங்கி வர வேண்டும். புரியுதா? அதை வெற்றியாக்கி கல்யாணத்தை நடத்தி தந்தா போதுங்களா? ஐப்பசியில பூ எடுத்தாச்சு. உடல்நிலையை பத்தி கேட்கும் பொழுதுதான் திருக்கடையூர் அபிராமி கோயிலுக்கு எல்லாரும் எதுக்குப்பா போவாங்க? எப்பா எதுக்கு போவாங்க? அதுவும் சரிதான்க்கா. வேற எதுக்கு போவாங்க? சாமி கும்பிட. தெளிவான வார்த்தை. பேசக்கூடாது, சும்மா இருக்கணும். வேற எதுக்கு போவாங்க? சுற்றுலாத்துறையை பார்க்க போவாங்க. என்னப்பா என் பிள்ளை ஒரு கேள்வி கேட்கான், அதுக்குள்ள அந்த அர்த்தமே இருக்கு. அதுக்கு தான் மூடி மறைச்சு சொன்னேன். மார்க்கண்டேயனுக்கு மரண பயத்திலிருந்து நீக்கி என்றும் 16 என்ற வரத்தை ஈசன் கொடுத்த இடம் எது? திருக்கடையூர். புரியுதா? அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தின் பேர் என்ன? அமிர்த கடை ஈஸ்வரர். அன்னை பராசக்தியின் பேர் என்ன? அபிராமி. புரியுதா? அங்க தீய நேரங்கள் காலத்தை வென்று உருப்படியான நேரத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு ஈஸ்வரர் இருக்கான். அவன் பேர் தான் கால சம்கார மூர்த்தி. என்ன மூர்த்தி? கால சம்கார மூர்த்தி. அதனாலதான் சொன்னேன், திருக்கடையூருக்கு ஒரு முறை நீ போயிட்டு வாடான்னு. ஏன்? மனைவியுடைய உடல்நிலையும் மனநிலைகளும் எதிர்பாராத விபத்துகளை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அவள் ஆயுளுக்கு கண்டம் வரக்கூடாது என்பதற்காக திருக்கடையூர் சென்று என்னை பார்க்க, அவளையும் மங்களமா வாழ வைப்பேன், உன் பிள்ளைக்கும் மாங்கல்யத்தை தாரேன். சர்வ பாக்கியமும் அடைந்து என்னாலும் நீடித்திருப்பாயப்பா, வாழ்க. கர்மசாமி, ஆமா ஆமா ஆமா, வாழ்க்கை சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்களாம். யாரது? வாழ்க்கை சம்பந்தமாக வழக்கு நீதிமன்றத்தில் பதிவு செய்தது யாருப்பா? யாரது? மருமகா. 100 செட்டு கிடக்க யாரு பின்னால் இருக்காங்களா? இருக்கீங்களா? வாங்க, நீங்க 2 முன்னால வாங்க. வாமா, எங்கம்மா பதிவாயிருக்கு? நீதிமன்றத்தில் பதிவு செய்ய போறீங்க. கால் வந்துட்டு வாங்க. நிற்க அதற்கு தக. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? அம்மாவே வா. தாயாரின் தீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். மானாபிமானங்களை காக்குமா? பயப்படாம தெளிவா மனதை ஒருநிலைப்போட வைக்கணும். இப்ப நீதிமன்றத்துக்கு போனா 6 வருஷம் ஆகுமே, என்ன செய்யறது? விரைவு கோர்ட்ல போட்டுருவோமா? அவன் வேணுமா வேண்டாமா? நீதிமன்றத்துக்கு எதுக்கு போனோம்னு நினைச்சீங்க? அப்படியா? நீ அங்க தள்ளிடுமா, நீ உட்காருமா, கண்ணை முடிக்காம நான் பார்க்கட்டும். அப்படியா? சொல்லிடுவோம். கல்யாணம் முடித்த 20வது நாளையில இருந்தே உங்களுக்குள்ள மனக்குழப்பமும் வீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் அந்த குடும்பத்துக்குள்ள நடந்துருச்சு. அதுல நிறைய குழப்பம், தனி குடித்தனம் போன்ற வார்த்தைகள்லாம் பிரச்சனைக்குரிய செயலாக நடந்துச்சு. உங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் பொன்பொருளும் செல்வங்களும் அதிகம் வேணுங்கிற சிந்தனையில உள்மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு தாக்கல் ஏற்பட்டது. புரியுதா? அதனால இன்னைய வரை நீங்களும் ஒத்துழைக்கல. உங்களை நான் கல்யாணம் முடிச்சதே தப்பு, எனக்கு நீலாட்ட வேற பொண்டாட்டி கிடைப்பா, அதனால எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாம
உங்களை கிறக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. சரிதானா? கால் வந்துட்டு வா. நீங்களும் சென்னையிலேருந்து கேட்க வந்திருக்கீங்களா? நான் அங்கே போயிருங்க. ஆளை பாருங்க, எங்க வந்து நிற்காரு, என்ன கொழுப்பு பாருங்க அவருக்கு. அப்படியா? 60ஆம் கல்யாணத்துக்கா? அது முடிச்சுட்டாரு. 3 மாதம் போன் தொடர்பு கூட இல்லாம மனதை அடக்கி பொறுமையா உட்கார்ந்துக்காங்க. டிசம்பர் மாதம் 23ஆம் தேதிக்கு மேல் அவங்க உங்களை தேடி வருவாங்க. அவங்க தேடி வந்தோடனே முதல்ல எதிர்த்து பேசாம ஒரு பேச்சுவார்த்தையை போட்டுட்டு நீங்க என்னைய தேடி வந்துருங்க. அவனா நானானு நான் பார்க்கிறேன். சரிண்ணா? அப்படியா? வேற மாதிரி சொன்னா சண்டைக்கு வந்துருவீங்களா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா மனதை குழப்பாம அமைதியா இருந்துக்கா. 3 மாதம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை ஜெயிச்சு தரேன். நல்லாரு. எந்த குழப்பத்துக்கும் ஆளாக வேண்டாம். நீதிமன்றம் போக வேண்டாம். வக்கீல்கிட்ட கன்சல்டிங் பண்ண வேண்டாம். ஓடு. கர்மசாமி, ஆமா, அதே சென்னை மாநகரில் இருந்து மருமகள் பொருந்தாமல் காவல்துறையில் விசாரணைக்கு தயாராகி வந்திருக்கிறார்கள். கால் ஒன்று மதன மாளிகையில் ரொம்ப நேரம் தூங்குதா? வீட்டுக்கு வந்த மருமக அப்படியால தூங்குவா? பே உள்ள 7 மணி வரை பொம்பளைக்கு என்ன தூக்கம்? என்ன தூங்கக்கூடாது? ஓயாம போனும் கைமா வச்சிருக்க. எரப்பாடி பே உள்ள கட்டுப்பட்டா வீட்டுல வந்து சும்மா கிடப்பியா? அங்கேயும் இங்கே அலைஞ்சு இப்படியெல்லாம் பற்பல கண்டிஷனை பெருசா நினைச்சுக்கிட்டு இங்க இருந்தா நம்ம சுதந்திரமா இருக்க முடியாது. இவங்களை ஒரு முடிவு எடுக்கணும். இந்த பேய கூட வாழ்ந்தாலும் சரி, வாழாட்டும் சரி. ஆனா இந்த 2 கேட்டு பேவுகளுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு இப்ப முடிவு எடுத்து வச்சிருக்கா. கால விட்டுவாங்க. ஒரே முறைதான் ஒரே பாயிண்ட். நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்க. நான் சொல்றதை கேட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. 3 விதமான பொருள்களை எல்லாம் எழுதி ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நீங்க ஒதுக்கி கொடுத்துட்டு உங்களுக்கு அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க பெறுறதுதான் மிக சரி. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இருக்கிற பொருளை அபேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை உருவாக்கி உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாள். இன்னும் 3 பொருள். அதனால நீ எல்லா பொருளையும் கொடுன்னு சொல்லியிருந்தா நீ என்கிட்ட சொன்ன பதிலுக்கு கரெக்டா இருக்கும். நான் 3 பொருள்னு முக்கியமாலாம் சொல்லுதேன். அங்கதான் மேட்டர் இருக்கு ராசா. அதனால கொடுத்துதான் ஆகணும்ப்பா, வேற வழி இல்லை. இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணலாம்ங்கிறத தனியா உங்ககிட்ட பேசிக்கிறேன். சற்று பொறுமையாக இருந்து வெற்றி அடைவோம். வாழ்க, வருக. சித்தம் போக்கு சிவம் போக்கு. கர்மசாமி, ஆமா. அப்படியா? யாரு? கேட்டு பார்ப்போம். வீட்டு பக்கத்துல இருந்தா கோபுரம் தெரியுதா? கேட்டு பார்ப்போம். சென்னையில ஒருத்தன் வீட்டு பக்கத்துல இருந்து பார்த்தேன், ஒரு கோயில் கோபுரம் தெரியுது. அது என்ன கோபுரம்? அம்மன் கோயில் கோபுரமா? என்ன அம்மன்? தான் தோன்றி அம்மன். கால் ஒன்று வா. தான் தோன்றித்தனமா அலையக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்தவங்க பெத்த பிள்ளை தான் தோன்றித்தனமா அலையலாமா? பெத்தவங்க சொல்ல கேட்கணும். இது தானா தோன்ற பிள்ளை யார் சொல்ல கேட்க போகுது? கேட்காது. கேட்குற ஒருத்த கொடுத்துருவோம். வாங்க பக்கத்தில் வாங்கம்மா. என்னம்மா வேணும்? ஹாக்கி ஹாக்கி கண்டிப்பா போகணும். அவன் வந்து அதுல ரொம்ப உயர்வா வருவான். அவனுக்கு இதுதான் வாழ்க்கை. வந்துருவான். இந்தாடா ஜெயிச்சு வா, இந்தியாவில் பெரும் பட்டத்தை வாங்குவேன். அடுத்து
இவ படிக்கணும்னு சொன்னோன்னு தான் எனக்கு மண்டை இடிக்கு, என்னன்னே தெரியல. தலைவலி ரொம்ப இருக்கு. என்னம்மா படிக்க முடியல, என்னம்மா டென்ஷனா இருக்கு, என்னம்மா காலைல வந்துட்டு வா. பே, 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 பே. வெறும் விளையாட்டு பேய் உள்ள. விளையாட்டு தானே செய்தான். இவ்வளவு பொய்யால சொன்ன. என்னடா பிள்ளை நீ எல்லாம். இவளை படிக்க வச்சு ஒரு ஆசிரியையா ஆக்கிருவோம். நீ நினைக்கிற மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிச்சு இவளால சாதிக்க முடியாது. எல்லாத்துக்கும் கற்பிக்கும் பணியை மேற்கொள்வாள். வெற்றி அடைய வைக்கிறேன். உடல்நிலையில் அடிக்கடி வயிறு சம்பந்தமான வலியும் வேதனையும் வரும். மாத்தி விட்டுருவோம். தைரியமாரு. இந்த பணம் வேணும் பிய. பணம் வேணும்னு சொல்லுவதா கண்ண முடிக்கா. கர்மசாமிக்கு இந்தா கிடைச்சாச்சு. கடனை தீர்த்தாச்சு. ஒரு இடத்துல வருமானத்துக்கு வழி வகுத்திருக்கேன். நல்லா இருந்துதான். அடா குட்டையா நல்லா அடுத்த ட்ரிப்பு தாத்தாவுக்கு சரக்கு வாங்கிட்டு அப்பதான் பேட்டர்ல அடிக்க விடுவேன். என்ன கர்மசாமிக்கு அப்படியா? நான் பெத்த மகன் என்னைய மதிக்க மாட்டுக்கான். நம்ம சொல்ல கேட்க மாட்டுக்கான். அவன் இஷ்டத்துக்கு எங்களை இழுக்கான் அப்படின்னு ஒருத்தி மகனை நினைச்சு புலம்புறாங்களாம். யாருப்பா அது? மகன் எங்க இருக்கான்? மெட்ராஸ்லயா? அப்படியா? உங்க சொல்ல கேட்கானா? காலில் விட்டு வா. நீ கேட்டால உங்க அப்பா சொல்ல? ஒரு காலத்துல கேட்டேன் சாமி. கொஞ்சம் பொண்டாட்டி கேட்டோன்னு நான் கேட்கவே இல்லை. அவ சொல்லதான் கேட்டேன் சாமி. மகனுக்கு இப்ப நேர காலங்கள் கொஞ்சம் சரியில்லை. புரியுதா? இப்போதைக்கு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், இந்த குடும்ப சம்பந்தமான விஷயத்துல பெரிய சுமை நம்ம தலையில விழுந்துருச்சு. அதனால இதை மெயின்டைன் பண்ணி போறது சரி, நம்ம இஷ்டத்துக்கு போறதுதான் கரெக்ட் அப்படிங்கிற தவறான சில பாதைகளையும் சில நண்பர்களுடைய ஐடியாக்களையும் கேட்டு முட்டாளா திரும்பி வச்சிருக்கான். புரியுதா? சரியான நேரங்கள்ல நம்மளை அணுகவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான். இப்படி ஒரு நிலைமை அவனுக்கு இருக்கு. கிரகம் தான் காரணம். வேற யாரும் மருந்து போட்டு அவனை மயக்கல. தேவையில்லாம சிந்திக்க வேண்டாம். வேற என்ன செய்யணும்? அந்த வீட்டை நம்ம வித்துருவோம். நான் சொல்லணும், நீ தப்பா நினைக்க கூடாது. கண்டிப்பாக விலை பேசி வித்துருவோம். இருக்க பையனை உனக்கு காப்பாத்தித்தாரேன். உன் மனதுக்கு இணைந்த பிள்ளையா ஆக்கித்தாரேன். நல்லா ஏற்பாடு பண்ணிடுவோம். இந்த பூவை கொண்டு அந்த வீட்டு வாசல்ல போடு. விலை போயிரும். போடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? சென்னை மாநகர். அப்படியா? என் எழுத்து பட்டா பத்திரத்தை ஒருத்தன் டூப்ளிகேட் போட்டிருக்கான். யாரு அவன்? என் இடத்து பத்திரம் பட்டா சம்பந்தமாக ஒரு குழப்பம் இருக்குன்னு ஒருத்தன் கேட்கலாம். யார் பாத்தே? பத்திரம் ரொம்ப பத்திரம் என்ன? அப்படியா? கால் விட்டு ஒரு ரகசியத்தை நான் வெளியெடுத்து விட்டுருவேன். அமைதியா உட்காரு. எதுவும் ஊடார பேசிடாத. என்ன? இன்னொருத்தனை கால் வந்துட்டு வரலாம். இவர் என்னையா? எந்த ஊருண்ணே? புரியல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 விதமான பிரிவுல உன் இடம் காட்டுது அந்த பட்டாவில். சரிண்ணா? 2 பேருடைய பட்டாவில் உன்னுடைய நம்பர் அதுல மிக்சிங் ஆகி வருது. அதனால இந்த இடத்தை யாரும் முதல்ல அறுதிட்டு கொடுக்க கூடாது. அதனால அதை நிறுத்தி வை. அளவீடுல இருந்து உரிமையில இருந்து எல்லாத்தையும் நிறுத்தி வை அப்படி சொல்லி விவகாரத்துல நிறுத்தி ஜப்தி பண்ணிவிட்டான். அதை இப்ப விடுதலையாக்க முடியுமான்னு கேட்டேன். முடியும். ஒரு வழக்கறிஞர் குறுக்க வருகிறார். அவரை வச்சு முடியும்னு பார்த்தேன். கேக்குறாங்க. கால் வந்துட்டு வா. அதனால அத தீர்மானமாக்கி உன் உரிமையை பறிபோகாம காட்டினா போதும்ல. ஒண்ணு. இன்னொரு கேள்வி கேட்டுக்கோ. சத்தா. இன்னொரு வாரம் கேட்டுக்காப்பா. வித்து தாரேன். வில்லங்க இருக்குடா. கொஞ்சம் கண்ணை மறைச்சு வித்துருவோம். போடா. என்னத்தை மறைச்சு? சிரிக்கா பாருங்க.
இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா நீங்க அப்படி கேட்குறீங்க, நீ மட்டும் பண்ற? கர்மசாமிக்கு ஒருத்தன் கல்யாணம் முடிக்கணுமே சாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். லைஃப் இன்சூரன்ஸ், லைஃபுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டான் பொண்டாட்டி இல்லாமலே. இதில் போட்டு வச்சிருக்கியா? ஏய், என்னைக்கு போட போற? அப்போ அடுத்தவனுக்கு போட்டு வைக்கல. ஆ, கெட்டிக்காரப்ப பார்த்தீங்களா ஐயா? இன்னொருத்தனை காலம் வந்துட்டு வா. 2, 3, 4, 5, 6. அங்க எத்தனை பாட்டுலடா இருக்கு? எப்படில கண்டுபிடிச்ச? கண்ணு பத்த மாட்டேங்குற. நீ எப்படி என்ன அது மேல ஒரு கண்ணாவே இருந்தியோ? எரும மாடு, எரும மாடு, எரும மாடு. இன்னொருத்தன் காலம் கணக்கு பண்ணியிருக்கான் கொடுக்குறாரு. நல்லது என்னமா அதுல எது நல்லா இருக்கும்டா? எவ்வளவு காலத்துக்கு, எவ்வளவு காலமா தெரியாது? அப்படியா? முத கொஞ்சம் தெரியும். என்னடா கெட்டிக்காரன் யோக்கியன், செம்ப தூக்கி வீட்டுக்குள்ள வைக்கணும்டா. இன்னொருத்தன் காலம் விட்டுருவான். சரி சரி சரி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன். அது சொல்ல முடியலையே அந்த வார்த்தை. நல்ல பாட்டானா? அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை? அப்படி சொல்றதுக்கு யாரும் இல்லை. நம்ம கர்மசாமி கொஞ்சம் கண்ண முடுறா பாப்போம். ஐயா, இவனுக்கு மணமாலை எப்போ வருது? ஐப்பசியில் ஒரு ஜாதகம் வருதுடா. இந்தா ஒரு நண்பன் மூலமாக அந்த உதவி வருது. வெற்றியாக்கி தரேன், தொழிலும் நல்லா இருக்கும். போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருக்கும். ஆமா, நல்லா ஆயிட்டுதுடா. இதுல இருந்து நம்ம தொடங்கிட வேண்டியது தானே. அசத்துடா. வடக்கு திசையை நோக்கி இருக்கணும். என் பேரை போட்டுக்கா, நல்லா இருக்கும். கர்மசாமி